என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ஒன்று செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. இதுக்கு ஒரு அரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 hour அந்த மாவு நல்லா ஊறட்டும். அந்த கப்புலேயே ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்தாச்சு. வாங்க அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அந்த கப்புலேயே 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த ரவை வறுத்த பார்த்திங்களா, அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் ரவையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த கோதுமை மாவு, அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மண் தூசு கட்டியும் முக்கியமாக இருக்கும், அதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் தண்ணி காஞ்சிடுச்சு. வாங்க வறுத்து அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த ரவையை அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிட போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. கொட்டி ரவை நல்லா வெந்துடுச்சா பார்க்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. அரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கோதுமை மாவு. இப்போ வாங்க அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வாங்க எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வேணும்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க.
கலரியாச்சு. நல்லா வாங்க அதை கலரி விட்டு நல்லா தேங்காவை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கஞ்சி. ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. வாங்க அது மேலே தேங்காய் கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அதில் ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்தாச்சு. வாங்க அதை கஞ்சிலே போட்டு நல்லா போட்டு கலக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.